ஏற்கனவே உங்கள் இடத்துல மெயில்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அதை நீங்கள் மேலே இந்த லோகோ மாதிரி இருக்கும், அதை க்ரியேட் பண்ணும்போது ஒரு ஆப்ஷன் வந்து வரும். இதில் ஆட் அனதர் அக்கௌண்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டோன்னே கூகுள் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். கேட்குறதால பாஸ்வேர்ட் கொடுத்து ஓகே பண்ணிங்க. அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல ஃபர்கெட் இமெயில் அது கிடையாது, கிரியேட் அக்கௌண்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஃபார் மை பர்சனல் யூஸ் ஆர் ஃபார் ஒர்க் ஆர் மை பிஸ்னஸ், அது ரெண்டுத்தில் எதுன்னு கேட்குது. நான் பர்சனல் யூஸ் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய நேம், அதுக்கப்புறம் வந்து சர்நேம், அதாவது உங்கள் நேம். நான் என் நேம் வந்து சுரேஷ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். சர்நேம் வந்து என்னுடைய இனிஷியல் பி, அதை வந்து நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். கிரியேட் கொடுத்துட்டோன்னா டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்கும். டேட் ஆஃப் பர்த், என்னுடைய டேட் ஆஃப் பர்த் 29/8/1993. அதே மாதிரி ஜெண்டர் சொல்லும் போது மேல் ஃபீமேல் எதை வேணால் கிளிக் பண்ணிங்க. நான் இந்த இடத்துல மேல்னு கிளிக் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட். இந்த இடத்துல பாருங்கள், உங்கள் இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி கூகுளே ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி 2 அக்கௌண்ட் கொடுத்துருக்கு சாம்பிள். அது வேணும்னா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா கிரியேட் யுவர் ஓன் ஜிமெயில் அட்ரஸ் அப்படின்னு கேட்கும். நீங்கள் அதை கிரியேட் யுவர் ஓன் ஜிமெயில் அட்ரஸ் அதை கிளிக் பண்ணிங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் நேம் இல்லைனா உங்கள் அப்பா நேம் அது மாதிரி ஆட் பண்ணிங்க. உங்கள் நேம் இல்லைனா அது கூட வந்து டேட் ஆஃப் பர்த் அதை ஆட் பண்ணிங்க. இதில் என்ன இம்பார்ட்டன்னா, சில ஸ்டூடெண்ட் வந்து ஒரு வேறு எதுனா ஒரு லோக்கல் லாங்குவேஜ் அது மாதிரி க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரமேஷ் ரவுடி, தினேஷ் கேடி அது மாதிரி க்ரியேட் பண்ணிங்க. அதெல்லாம் க்ரியேட் பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் க்ரியேட் பண்ணுற பாருங்கள், சுரேஷ் PANNER பன்னீர் எங்கள் அப்பாவுடைய நேம். அதுக்கு அடுத்தது ஃபார் எக்ஸாம்பிள் 16 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். இது கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண உடனே பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், நியூமரல்லையும் இருக்கணும், அதே மாதிரி சிம்பிள் அதுவும் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 10 டிஜிட்டில் வர மாதிரி எடுத்துங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல கிளியர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்ட பிறகு சேவ்னு கேட்கும், சேவ்னு கொடுத்துருங்க. அதே மாதிரி கீழே எஸ் ஐ எம் அந்த ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது உங்களுடைய அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடும். அதை வந்து செக் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணலாம், நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு கீழே வந்து ஐ அக்ரி அப்படின்னு ஃபாலோ பண்ணிங்க. கொஞ்ச நேரம் லோட் ஆகும். லோட் ஆகிட்ட பிறகு உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வந்துடுச்சு. அக்செப்ட் அதை கொடுத்துட்ட பிறகு டேரெக்டாக இப்போ உங்கள் இடத்துல இமெயில் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க, அங்கே போய்ட்டு செக் பண்ணுங்கள். இந்த லோகோவை க்ரியேட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல உங்கள் மெயில் ஐடி க்ரியேட் ஆகிருக்கும். sureshpannir16@gmail.com இது க்ரியேட் ஆகிடுச்சு. இப்படி தான் ஈஸியாக உங்களுடைய மெயில் ஐடியை வந்து க்ரியேட் பண்ணோம்.